நீங்க நிக்கிறீங்களா ஆண்டவரே? இந்த காரியத்தை செய்யறதுக்கு நீங்க நிக்கிறீங்களா ஆண்டவரே? நான் விழுந்துறேன். நீங்க பாத்துப்பீங்க. இனி நான் இல்ல நின்னு ஒண்ணு செய்ய போறதில்ல. நீங்க வந்துட்டீங்களா ஆண்டவரே? ஒரு உலக பிரகாரமான ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு ராஜாவை ஒருத்தனை பிரியப்படுத்தினாலே அந்த ராஜாவுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணும் போது நிலையான சிங்காசனத்தில் இருக்கிறவரை ஒருத்தனை பிரியப்படுத்தினான். நான் சிறுகவும் அவர் பெருக வேணும். இந்த சத்தம் நமக்குள் தினமும் தொனிக்குமானால் தேவ பிள்ளைகளை எப்படி தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்ததோ அப்படியே உங்களுடைய காரியமும் ஜெயமாயிருக்கும். இந்த பூமியில் உங்களுக்கென்று யாரும் இல்லை என்ற நிலை எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் நீங்கள் இதுவரை கண்டிராத கிரியைகளை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். கர்த்தர் தூதனை அனுப்புவார். இந்த நற்செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்று இந்த சத்தத்தை கேட்கும் போது எவை சாபத்தீரானவைகளை காணப்படுகிறதோ, தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிறதோ அதை நீங்கள் அப்புறப்படுத்தி பாருங்கள். இன்றே கர்த்தர் உங்களுக்கானதை உங்களுக்கு ஒப்புக் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். கரங்களை உயர்த்தி ஹalleluya. 90வது சங்கீதம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 90:17. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியருளும். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. ஆண்டவருடைய பிரியம் நம்மேல் இருந்தால் நம்முடைய காரியங்கள் எல்லாமே உறுதிப்படுத்தப்படும். நமக்கு சொல்லப்பட்டவைகள் எல்லாம் உறுதிப்படுத்தப்படும். நமக்காய் நியமிக்கப்பட்டவைகள் எல்லாம் நம் கைகளில் வந்து சேரும். என்னாகமம் 14வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 8வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கானானை வேவு பார்க்கும்படி மோசே சிலரை சேர்த்து அனுப்புகிறார். யோசுவாவும் காலேபும் அந்த கூட்டத்தில் உண்டு. 13வது அதிகாரம் 33 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது. தேசத்தை குறித்து தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்ப பண்ணினார்கள். அப்பொழுது சபையார் எல்லாருமே அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் யோசுவாவும் காலேபும் ஜனங்களை பார்த்து இப்படி சொல்லுகிறார்கள், நாம் போய் பார்த்து சுற்றி வந்த தேசம் நல்ல தேசம். கர்த்தர் என்ன ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறாரோ அதை நாங்க பார்த்துட்டோம். இனி கர்த்தர் நம்மில் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார்ல, அது நமக்கு கொடுப்பார் என்றல்ல அவர்கள் இங்கே சொன்னது. வாக்குத்தத்தத்தை யோசுவா காலேப் மட்டும் கேட்கல, எல்லாரும் தான் கேட்டாங்க. ஆனா அது யார் சுதந்திரிப்பாங்க தெரியுமா? கர்த்தர் யார் மேல் பிரியமா இருக்கிறாரோ. நிறைய கேட்டுட்டோம் வாக்குத்தத்தம். கடந்த வாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜெபத்தை உள்ளத்திலே வைத்து ஜெபிக்க வைத்துக் கொண்டே இருந்தார். எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. இந்த வார்த்தை அப்படியே வேதம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட அனுபவம் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். சிவந்த சமுத்திரத்தை கடந்தது எழுதப்பட்டிருக்கிறது. மேகத்துக்கு கீழே இருந்தது எழுதப்பட்டிருக்கிறது. ஞான போஜனத்தை புசித்தது, மன்னாவை புசித்தது எழுதப்பட்டிருக்கிறது. ஞான பானம், கண்மலையின் தண்ணீர் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டது. ஆனால் அதனுடைய 5வது வசனத்தில் 1 கொரிந்தியர் 10:5 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள்
விட்டார்கள். அதன் அர்த்தம் அவர்களுக்கு சொல்லப்பட்டதை அவர்கள் அடையாமல் போனார்கள். சொல்லப்பட்டது எல்லாருக்குமாக தான் சொல்லப்பட்டது. ஆனால் சொல்லப்பட்டதை யார் அடைந்தார்கள், யார் பேரில் கர்த்தர் பிரியமாயிருந்தாரோ அவர்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டதை அடைந்தார்கள். நாம் நமக்கு அறிவிக்கப்பட்டதை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல. ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் என்பது என்ன தெரியுமா? எனக்கு எது எனக்கென்று எது குறிக்கப்பட்டதோ அது எனக்கு அறிவிக்கப்பட்டது. எனக்கு அறிவிக்கப்பட்டது நான் அடையும்படிக்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார் என்பதுதான் உண்மையிலே ஒரு பூரணமான வாழ்க்கை, ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை. கர்த்தர் எனக்கு இப்படி ப்ராமிஸ் கொடுத்தார், கர்த்தர் எனக்கு இப்படி வாக்கு தந்தார், கர்த்தர் எனக்கு இப்படி வாக்கு தந்தார். ஓகே, இனி என்னைக்கு சொல்ல போறோம்? கர்த்தர் எனக்கு வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடித்தார் என்று. இந்த நாளில் இந்த செய்தி கேட்கும் போதே ஒரு செய்திக்கு ஒரு 3 பாயிண்ட் 5 பாயிண்ட் அப்படிங்கிற மனநிலைமை இல்லாம உங்கள் இருதயம் இப்பொழுதே ஜெபிக்க ஆரம்பிக்கட்டும். என்ன ஜெபம்? எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. இஸ்ரவேலர்கள் எல்லாரும் இதை சுதந்திரிக்கவில்லை. ஏன்? அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஆண்டவரே, எனக்கு அறிவிக்கப்பட்டதை நான் அடையணும். ஆமா, எனக்கு கிருபை தான், நான் சர்ச்சுக்கு வரேன், எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்குது, சந்தோஷமா போறேன், இப்படி வாழ்க்கை போயிட்டு இருக்கு. எனக்கு உரைக்கப்பட்டது, ஆமே, என் காதினால் நான் கேட்டதை இப்பொழுது என் கண்கள் காண்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஒரு சாட்சி ஆண்டவரே சீக்கிரமா என் வாழ்க்கையில துணிப்பதாக சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒரு தேவ பிள்ளை எதுல தான் கவனம் செலுத்தணும்னா தேவனை பிரியப்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்தணும். ஆனா நாம பல நேரத்தில் மனிதர்களை பிரியப்படுத்துறதுல ரொம்ப கவனம் செலுத்தி பார்க்கிறோம். ஒண்ணுமே ஒழுங்காவே நடக்க மாட்டேங்குது. தேவனை பிரியப்படுத்துவதில் இந்த சத்தியத்தை அறிந்த ஒரு தேவ பிள்ளை அவனுடைய வாழ்நாள் போக்கஸே எதுவா இருக்கும்னா ஆண்டவர் எப்படியாவது பிரியப்படுத்தணும், இந்த விஷயத்தில் ஆண்டவரை பிரியப்படுத்தணும், இதில் ஆண்டவரை பிரியப்படுத்தணும். ஏன்னா அவர் பிரியம் வைத்தால் மட்டும்தான் நமக்கு அறிவிக்கப்பட்டதை நாம் அடைய முடியும். இதுதான் சத்தியம். இது மனசுல, ஆழ் மனதில் அழுத்தமா எழுதிருங்க. எனக்கு சொல்லப்பட்டது எல்லாருக்கும் சொல்லப்பட்டது போல எனக்கு சொல்லப்பட்டது. ஆனா நான் அதை அடையணும்னா கர்த்தர் என் மேல் பிரியம் வைக்கணும். கர்த்தர் என் மேல் அன்பா இருந்ததுனால எனக்கு அறிவிக்கிறார், எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். அந்த கர்த்தர் பிரியம் வைக்கும்படியாய் என் வாழ்க்கை இருக்கும்போது அவர் எதுல கவனம் செலுத்துவார் தெரியுமா? நான் எனக்கு அறிவிக்கப்பட்டதை அடையும்படிக்கு கர்த்தர் கவனம் செலுத்துவார். அதனாலதான் மோசே கிட்ட ஆண்டவர் எடுத்து சொல்லுகிறார், இந்த யோசுவா, இந்த காலேப், இவர்களை நான் சுதந்திரிக்க வைப்பேன்னு எடுத்து சொல்லுகிறார். அப்ப தேவன் அதுல ரொம்ப கவனமா இருக்கிறார். மோசே இல்லாத தருணம் யோசுவாவுக்கு வந்தபோது கர்த்தர் சொன்னார், நான் உன்னோடு இருப்பேன், நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நீ பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கிற பார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, எத்தனை சத்துருக்கள் சூழ்ந்திருந்தாலும் தேவன் அதை நமக்கு ஒப்பு கொடுத்தால் நாம் சுதந்திரிக்க முடியும். சத்துருக்களே இல்லை என்ற நிலை இருந்தாலும் தேவன் ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் நம்மால் எதையுமே சுதந்திரிக்க முடியாது. யோசுவாவின் வாழ்க்கையிலே தேவன் பிரியப்படும்படி யோசுவாவின் இடத்துல வெளிப்பட்ட காரியங்களும் தேவன் அவனுக்கு ஒப்பு கொடுத்தவைகளையும் யோசுவா புஸ்தகத்திலே நம்மால் பார்க்க முடியும். அதில் யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதில் 13 முதல் 15 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யோசுவா 5வது அதிகாரம் 13 முதல் 15 வரை உள்ள வசனங்கள். பின்னும்
யோசுவா எரிகோவின் வெளியில் இருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய் கேட்கிறார், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்கும்போது அவர் இப்படி பதில் சொல்லுகிறார். வாசிங்க. அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா சொல்லுங்க இந்த வார்த்தையை, அப்படியே செய்தான். ஏன் என்ற கேள்வியை வைக்காம அப்படியே செய்தான். இப்பொழுது கர்த்தருடைய சேனாபதி அங்கே வந்து நிற்கிறார். ஆமென். இப்போ யோசுவா கேட்கிறார், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை. சில மாதங்களுக்கு முன்பதான் இந்த வார்த்தையை வைத்து ஆவியானவர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இடைப்பட்டார். ஆமாம். ஆனால் அதில் ஒரு சில காரியங்கள் கூட இன்று பேசும்படி ஏவப்பட்டபடியினால் இந்த காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இப்போ நீங்க கவனிச்சீங்கன்னா யோசுவாவும் நிற்கிறார், கர்த்தரும் நிற்கிறார். அதுல கர்த்தர் தான் வந்து நிற்கிறார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நிற்கிறார். ரெண்டு பேர் நிற்கிறாங்க. நல்ல கவனிக்கணும் வார்த்தைகளை. நீர் என்ன சேர்ந்தவர்னா என் கூட என் பின்னாடி வந்து நில்லுங்க, என் கூட யுத்தம் பண்ண வாங்க. சத்ருவை சேர்ந்தவர்னா ரெடி ஆகிக்கோங்க, நானும் பட்டேன். யாருன்னே தெரியாம அவர்கிட்ட தனக்கு தோன்றபடி பேசுறான். நம்ம பல நேரத்தில் தேவன் யாருங்கிற அறிவு இல்லாததுனால வாய்க்கு வந்ததை ஜெபம்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். ஆமே, என்னெல்லாமோ பேசுறோம். பேசலாம். கர்த்தர் நல்லவன். நல்ல கவனமா கேளுங்க. நீர் என்னை சேர்ந்தவரோ என் சத்துருவை சேர்ந்தவரோ என்று சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டான். நல்ல கவனிங்க. ரெண்டு பேர் நிற்கிறாங்க. யுத்தம் நடக்க போகுது. யோசுவா நிற்கிறார், பக்கத்துல கர்த்தர் நிற்கிறார். அவர் கர்த்தர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் யோசுவா நிக்கல. யோசுவா நிக்கல. அதான் நீங்க நிக்கிறீங்களா ஆண்டவரே? இந்த காரியத்தை செய்யறதற்கு நீங்க நிக்கிறீங்களா ஆண்டவரே? நான் விழுந்துடுறேன், நீங்க பார்த்துக்குவீங்க, நீங்க பார்த்துக்குவீங்க. இனி நான் இதுல நின்று ஒண்ணு செய்ய போறதில்லை. நீங்க வந்துட்டீங்களா ஆண்டவரே? நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. இந்த காரியத்துல நான் இவ்வளவு நாள் நின்று பார்த்தாச்சு. இவ்வளவு நாள் எனக்கு தெரியல, நீங்க யாருன்னு தெரியல. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியணும், நீங்க என் சைடு ஆண்டவரே. யோசுவாவே, நீ என்ன உன் சைடுல இழுக்க பார்க்காத. என்ன உன் சைடுல நீ இழுத்தா நீயும் வலை போட வேண்டி வரும். என்ன உன் சைடுல இழுத்தா நீ தான் படகை ஓட்ட வேண்டி வரும். நான் படகு பின்னாடி படுத்து தூங்கிட்டு தான் இருப்பேன். நீ என்ன உன் சைடுல இழுக்க பார்க்காத, நீ என் சைடுல வந்து பாரு. ஹல்லேலூயா! நீ என் சைடுல வா. விழுந்துட்டான். அடியானுக்கு நீர் சொல்வது என்ன? நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போ நம்ம கம்ப்ளீட்டா சரண்டர் ஆகிறோமோ அப்போதான் நம்ம செய்ய வேண்டியவைகள் நமக்கு சொல்லப்படும். எப்பொழுது நம்ம கம்ப்ளீட்டா சரண்டர் ஆகிறோமோ, நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், அவன் தலையை தாழ்த்துகிறான், அவர் அவனுடைய பாதத்திலிருந்து ஆரம்பிக்கிறார்.
நம்ம குளிக்கும் போது முதல்ல எதுல தண்ணி ஊற்றுவோம்? காலில். ஆரம்பிக்கும் போதே காலில் இருந்தான். அவன் தலையை தாழ்த்துறான் ஆண்டவர்கிட்ட. அவர் காலில் இருந்து ஸ்டார்ட் பண்றார். பாதரட்சியை கழட்டி போட்டு காலில் இருந்து ஸ்டார்ட் பண்றார். நான் என்னை கம்ப்ளீட்டா சரண்டர் ஆகும்போது எனக்கு செய்யப்பட வேண்டியவைகள் மாத்திரமல்ல, நான் செய்ய வேண்டியவைகளும் எனக்கு வெளிப்படுத்தப்படும். ஆண்டவர், இந்த காரியத்தில் நான் தான் நிக்கணும்னு நினைச்சேன், நீங்க வந்துட்டீங்கல்ல, நான் சரண்டர் ஆயிட்டேன். சீஷர்கள் எழுந்து படவை செலுத்தி கொண்டிருக்கும் போது இயேசு படுத்து தூங்கிட்டு இருந்தார். இயேசு எழுந்ததும் சீஷர்கள் உட்கார்ந்துட்டாங்க. காற்றும் கடலும் அப்படியே அமைந்தது. எரிகோவை சுதந்தரிக்கிறதற்கு ஆண்டவர் எதுல பிரியப்படுறார் தெரியுமா? நான் ஒரு இடத்துல நின்று சில காரியங்களை செஞ்சிட்டு இருக்கிறேன் தெரியுமா? அந்த இடத்துல அவரை நிக்க வைக்க நான் இடம் கொடுக்கணும் தெரியுமா? அந்த இடத்தை கர்த்தர் விரும்புறார். நீங்க பார்த்துக்கோங்க. படகுல பேதுரு படகுல உட்கார்ந்து இருக்கிறார். பேதுரு படகுல அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அவருடைய வாய்ஸ் வெளியே கேட்குது. நம்ம வீட்டில் இன்னொருத்தவங்க வாய்ஸ் கேட்குமா? நம்ம வீட்டில் நம்ம வாய்ஸ் தான் கேட்கும். நம்ம வீட்டில் இன்னொருத்தங்க சத்தம் கேட்கணும்னா அவங்களுக்கு நம்ம இந்த ரைட்ஸ் கொடுத்திருந்தா மட்டும்தான் சத்தம் கேட்கும். பேதுரு லூக்கா 5வது அதிகாரம் எடுக்க வேண்டாம். பேதுருவின் படகுல இருந்து அவருடைய சத்தம் தான் வெளியே வருது. பேதுருக்கு ஒரு வாய்ஸ் வெளியே வரல. இதுதான் கர்த்தருக்கு வேணும். அதுவரை நின்றுட்டு இருந்த யோசுவா அப்படியே விழுந்துட்டான். இப்ப அவர் செய்வார். அர்ப்பணிக்கிறது கர்த்தருக்கு பிரியம். அர்ப்பணிக்கிறது. நீங்க எப்பொழுது யோசுவா அர்ப்பணித்தானோ 6வது அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 1-2 வசனத்தை வாசிங்க. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதே யோசுவா தான் சொல்லுகிறார், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தை நமக்கு ஒப்பு கொடுப்பார். எப்பொழுது தன்னை முழுவதுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறானோ அப்பொழுது கர்த்தர் வெயிட் பண்ணு, நான் ஃபைட் பண்ணி பார்க்கிறேன், இல்ல நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை அறிவிக்கிறார்னாலே அவர் செஞ்சிட்டார்னு அர்த்தம். ஆமென். அவர் செஞ்சு நான் ஒப்பு கொடுத்தேன். நீ மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பாயின்றார். நீ மனுஷனை பிடிப்பாயின்றார். நம்முடைய அதாவது ஏரோதுக்கு முன்னாடி ஏரோதின் சகோதரருடைய மனைவியே ஏரோது சொந்தமாக்கி வைத்திருப்பான். அவளுடைய மகள் ஏரோதுக்கு முன்னாடி என்ன செய்வான்னா டான்ஸ் ஆடுவான். டான்ஸ் ஆடினதும் ஏரோதுக்கு என்ன ஆயிரும்னா ரொம்ப ஹாப்பி ஆயிரும். அந்த மகிழ்ச்சியில் அவர் சொல்லுவாரு, நீ ராஜ்யத்தின் பாதியை கேட்டாலும். அப்போ அந்த மகிழ்ச்சி உள்ள வந்ததும் அந்த ராஜா எவ்வளவு ப்ராமிஸ் பண்ற, நீ ராஜ்யத்தின் பாதியை கேட்டாலும். உடனே அவர் சொல்ற, எனக்கு ராஜ்யத்தின் பாதி வேண்டாம், எனக்கு அந்த யோவான்ஸ்லானுடைய தலையை. இவர் சொல்லிட்டார், வேற வழி இல்லை, அதை செஞ்சிட்டார். நான் எதுக்கு இந்த சம்பவத்தை சொல்றேன்னா, ஒரு செயல் ராஜாவை மகிழ்ச்சியாக்கும் போது ராஜாவின் இருதயம் எப்படி இருக்குதுன்னா, ஏதாவது கொடுக்கணும், ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யணும். ஒரு உலக பிரகாரமான ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு ராஜாவை ஒருத்தங்க பிரியப்படுத்தினாலே அந்த ராஜாவுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணும் போது, நிலையான சிங்காசனத்தில் இருக்கிறவரை ஒருத்தங்க பிரியப்படுத்தினா, யோசுவாவே நீங்க அப்படி என்ன அவரை பிரியப்படுத்தினீங்கன்னா, நாங்க 2 பேரும் நின்ன இடத்துல மொத்தமா அவர் நிற்கும்படிக்கு நான்
என்னை தாழ்த்திட்டேன். மொத்தம், அதாவது நான் அவரும் சேர்ந்து ஸ்டியரிங் பிடிக்கிறதுக்கு பதிலா நீங்க பிடிச்சுக்கோங்க, நான் உட்காந்துக்கிறேன். ஆமென். நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு கெஸ்ட் ரோல் கொடுக்கிறோம். நம்ம லைஃப்ல கெஸ்ட் ரோல் கொடுக்கிறோம். வாங்க வாங்க உட்காருங்க. ஆமென். இந்த கெஸ்ட் ரோல் தான் நம்ம ஆண்டவருக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். இல்ல, நான் சேனையின் அதிபதி. அவ்வளவுதான். ஆண்டவரே, இந்த யுத்தம் இனி இந்த யோசுவா பண்ண மாட்டான். இனி நீங்க தான். நீங்க வந்துட்டீங்கல்ல, நீங்க வந்துட்டீங்கல்ல. இயேசு வரது வரைக்கும் தான் யோவான் ஸ்நானகனுக்கு ரோல். இயேசு வந்ததுக்கு அப்புறம் தன்னோடு இருக்கிறவர்களுக்கு காண்பித்து கொடுக்கிறான். இதோ இதோ தேவாட்டுக்குட்டி, ஒழுங்க ஃபாலோ பண்ணிரு. ஆமென். கேக்குறாங்க, உம்மிடத்தில் வந்த எல்லாரும் அவங்க கிட்ட தானே போறாங்க, அவர்கிட்ட தானே போறாங்க. எஸ், நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேணும். இந்த சத்தம் நமக்குள் தினமும் தொனிக்குமானால், தேவ பிள்ளைகளை, எப்படி தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்ததோ அப்படியே உங்களுடைய காரியமும் ஜெயமாயிருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இன்னைக்கு நீங்க சில கிரிட்டிக்கலான ஒரு நிலையில நின்றுட்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த இடத்துல நான் நின்னா கேரண்டி கிடையாது, கேரண்டி கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எனக்காக வந்து நிக்க ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே, இந்த இடத்துல எனக்காக வந்து நெல்லுங்க ஆண்டவரே. இந்த இடத்துல எனக்காக இப்பொழுதே செபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, என்ன கம்ப்ளீட்டா சரண்டர் பண்றேன், என்ன கம்ப்ளீட்டா சரண்டர் பண்றேன். எனக்காக இந்த இடத்துல நீங்க வந்து நில்லுங்க ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. யோசுவா அப்படியே செய்தான். ஆண்டவர் சொன்னார், இங்க பாருப்பா, நான் ஒப்பு கொடுத்தேன். கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லும் போது எரிகோவின் நிலை எப்படி இருக்கிறது தெரியுமா? அடைக்கப்பட்டு ஒருவனும், 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. இங்க பாருங்க, தடைகள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நீங்க கர்த்தரை பிரியப்படுத்திட்டீங்கன்னா, ஆமென், அதை எடுத்து தந்துருவாரு. ஆமென். மகதலேனா மரியாள் இயேசு உயிரோடு இருக்கும்போது, மனுஷகுமாரனா இந்த பூமியில் சஞ்சரித்து கொண்டிருந்தார் அல்லவா, அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் காலில் வந்து பரிமள தைலத்தெல்லாம் பூசுறா. யூத வழக்கத்தின்படி மரித்த பிற்பாடு செய்ய வேண்டிய சில சடங்குகளை அவர் உயிரோடு இருக்கும்போதே செய்கிறார். ஆண்டவரை பிரியப்படுத்துறார். கண்ணீரால பாதத்தை நினைக்கிறான், தலை முடியால அதை துடைக்கிறான், பிரியப்படுத்திட்டு இருக்கிறான். இப்பொழுது அவள் கல்லறை இடத்துல இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள்ல வருகிறான். அந்த கல்லு எவ்வளோ பெரிய கல்லு. யார் அதை நமக்காக புரட்டி தள்ளுவா? அவள் வந்து பார்க்கும்போது கல் புரட்டப்பட்டு இருந்தது. அவள் வந்து பார்த்தபோது கல்லு இருக்கு, பெரிய கல்லு இருக்கு. ஆனா அந்த டைம் வரும்போது, அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது, அவள் அந்த பெரிய கல்லை எப்படி பார்க்கிறான்னா, புரட்டப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறாள். இது எப்படிமா உனக்கு சாத்தியாச்சு? மகதலேனா மரியாள் சொல்லுவா, நான் செய்தது அவருக்கு ரொம்ப பிடிச்சிட்டு, அவ்வளவுதான். அந்த பாதத்தில் விழுந்து அழுதேன் அல்லவா, அந்த பாதத்தில் என் கண்ணீரை ஊற்றினேன் அல்லவா, அந்த பாதத்தை நான் துடைத்தேன் அல்லவா, அந்த பாதத்தை நான் முத்தமிட்டேன் அல்லவா. எது எது எனக்கு, நமக்காக யார்? இன்னைக்கு அநேகருடைய கேள்வி அதுதான், எனக்காக யார் இந்த கல்லை போட? யார் உண்டு? என்னதான் நம்ம ஆண்டவருக்கு சேவை செய்தாலும், ஆண்டவர் ஆராதித்தாலும், ஒவ்வொரு காரியம் வரும்போது இந்த தேடல் இல்லாத மனுஷனே கிடையாது, மனுஷனே கிடையாது. நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். என்னதான் நம்ம கர்த்தரை சார்ந்திருந்தாலும் ஒரு காரியம் ஒன்று வரும்போது யார் இருப்பா? நமக்காக யார் இருப்பா? யார்? நமக்காக இந்த கல்லை புரட்டுகிறவன் யார்? மகதலேனா மரியாள் கேட்டது மாதிரி தான் ஒவ்வொரு காரியத்துக்காக நம்ம கேட்கிறோம். ஆனால் அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது தான் தெரிகிறது, ஆமென், கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி
நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த பூமியில் உங்களுக்கென்று யாரும் இல்லை என்ற நிலை எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் நீங்கள் இதுவரை கண்டிராத கிரியைகளை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். கர்த்தர் தூதனை அனுப்புவார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. யாக்கோபுக்கு இனி எனக்கென்று யாரும் இல்லை என்ற நிலை வரும்போது தானே வானம் திறக்கப்பட்டிருக்கிறதையும் ஏணி வைக்கப்பட்டிருக்கிறதையும் தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் கண்டான். அது வரைக்கும் எனக்கு அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, அண்ணன் இருக்கிறாங்க நிலைமை இருக்கும் வரைக்கும் சரி, அம்மாவை வச்சு பார்த்துக்கலாம், அப்பாவை வச்சு பார்த்துக்கலாம், அண்ணனை வச்சு பார்த்துக்கலாம். ஆமென். இருக்கிறவர்களுக்கு உறவுகள் இருந்தா அந்த உறவுகளை கர்த்தர் அனுகூலமாய் செயல்பட பயன்படுத்துவார். யாருமே இல்லை என்றாலும் கர்த்தருக்கு, எதுக்கு இதை சொல்றேன்னா, கர்த்தருக்கு கிரியை செய்வதற்கு எதுவுமே தடை கிடையாது. நீ அவரை பிரியப்படுத்தினது உண்மையானால் எந்த தடையா இருந்தாலும் எந்த அடைப்புகளா இருந்தாலும் கர்த்தரை ஒப்பு கொடுத்தேன்னா அது ஒப்பு கொடுத்ததுதான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோசுவா 6வது அதிகாரம் 27வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோட கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. அர்ப்பணித்தவனை கர்த்தர் பிரபலப்படுத்துகிறார். எப்படி பிரபலப்படுத்துகிறார் தெரியுமா? கர்த்தர் இவனோட இருக்கிறார். ஓகே, கர்த்தர் சொல்லி இருக்கிறார், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். எப்படி நீங்க அறியப்பட விரும்புறீங்க? இப்படி ஒரு ஆப்ஷன் வச்சா நீங்க என்ன கேட்பீங்க? இப்ப சொல்லாதீங்க, இப்ப சொல்றது அவ்வளவும் பொய்யாதான் இருக்கும். ஏன்னா கூட்டத்தில் சரியா அந்த வார்த்தையை வைக்கும்போது, ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறீங்கிறத மற்றவங்க அறியணும். ஆண்டவரே, ஏற்கனவே ஒரு செய்தியை இதை குறித்து சொல்லும் போது ஆண்டவர் சொல்ல வைத்தார். ஆதியாகமம் 26வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, அபிமெலேக்கு ஈசாக்கின் இடத்துல வந்து சொல்லுகிற வார்த்தை 16வது வசனத்துல, அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி நீ போ. நீ எப்படி சொல்லி இருக்கிறான்? நீ போ. ஆனா கர்த்தர் ஈசாக்கோடு இருக்கிறார் என்பதை அறிந்ததும் அபிமெலேக்கு ஈசாக்கின் இடத்துல வந்து சொல்லுகிற வார்த்தை 28வது வசனம், அதற்கு அவர்கள் நிச்சயமாய் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார். நீ 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 இப்படி பேசிட்டு இருக்கிறவன் ஈசாக்கிட்ட வந்து எப்படி சொல்லிருக்கணும்? கர்த்தர் உன்னோடு இருக்கிறான்னு சொல்லியிருக்கணும். ஆனா கர்த்தர் இருக்கிறாருன்னு தெரிஞ்சதும் இல்லாத மரியாதை எல்லாம் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். அடுத்த வார்த்தை 29வது வசனம், நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் நீரும் நீயும் என்றல்ல நீரும் எங்களுக்கு செய்யுங்க. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே அல்ல, நீர் கர்த்தரால் அற்பமாய் அவதூறாய் பார்த்தவர்களும் பேசுகிறவர்களும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்று அறிந்தால் அதன் பிறகு அப்படி அல்ல அவர்கள் பேச போகிறது. ஈசாக்கு வேற ஒன்னும் சொல்லல. இங்க பாரு, நான் உங்களோட வயசுக்கு மூத்தவங்க, என்ன பார்த்து நீ அவன் இவன்னு ஒண்ணுமே சொல்லல. ஈசாக்கு கூட கர்த்தர் இருப்பதை அவங்க பார்த்தாங்க. ஒருத்தங்க கூட கர்த்தர் இருக்கிறத நம்ம பார்க்கும்போது, அல்லது அவங்க மேல இருக்கிற கிருபையை, அவங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை பார்க்கும்போது அந்த கிருபையை, அந்த அபிஷேகத்தை கனப்படுத்தி பழகணும். அப்படி பழகிறவர்கள் மேல கர்த்தருடைய கிருபை வந்து தாராளமாய் பெருகும். ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நீ இப்படி பேசிட்டு இருந்தாங்க வந்து நீர், உனக்குன்னு பேசினவங்க உமக்கு. ஆமென். இதுதான் கர்த்தர் கூட இருக்கிறார். அதனாலதான் பைபிள் சொல்லுது, மோசேக்கு ஜனங்கள் எப்படி பயந்திருந்தார்களோ அப்படியே யோசுவாவுக்கும் ஜனங்கள்
பயந்திருந்தாங்க. ஏனென்றால் அவர்கள் என்ன அறிந்து கொண்டார்கள் தெரியுமா? கர்த்தர் இவரோடு இருக்கிறார். என் கூட கர்த்தர் இருப்பதை நான் நிச்சயமாய் அறிய வேண்டும். நான் அதை அறியும் போது எனக்குள்ளே நம்பிக்கை உண்டாகும். என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் அறியும் போது என்னை குறித்த சாட்சி உண்டாகும். அடுத்ததாக பாருங்கள், யோசுவா செய்த இரண்டாவது காரியம். முதலாவது அர்ப்பணித்தான், இரண்டாவது அவன் செய்த காரியம் என்னவென்று நீங்க பார்த்தீங்கன்னா, யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் இஸ்ரவேலர்கள் ஆயி பட்டணத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகும்போது தோத்துருவாங்க. ஏன் தோத்தாங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் யோசுவா விழுந்து அழுறார். அழும்போது கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அங்க நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? ஆகான் என்பவன் சாபத்தீடானதை தேவன் எதை எது வேண்டாம் அருவருத்து சுட்டரின்னு சொன்னாரோ அதுல சிலவற்றை எடுத்து வைத்துக் கொண்டான். இது நிமித்தம் அந்த ஒருவனுடைய செயலின் நிமித்தமாய் ஒரு முழு கூட்டமே பாதிக்கப்படுகிறது. இப்பொழுது கர்த்தர் யோசுவாவோடு பேசுகிறார். பேசும்போது அதனுடைய 12-13 வசனங்களிலே இப்படி சொல்லுகிறார், வாசிக்கிறார். தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இருக்க மாட்டேன். நல்ல கவனமா கேளுங்க. கர்த்தர் யோசுவாவோட இருந்தார் என்று 6 கடைசியில முடியுது. 7வது அதிகாரத்தில் சொல்றார், இனி நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறார். நான் இருக்கணுமா இது இருக்கணுமான்னு கேட்கிறார். எப்பவுமே ஆண்டவர் இதுவும் இருக்கட்டும் நீங்களும் இருங்க, இருக்க மாட்டார். அப்படி இருக்க மாட்டார். தேவன் அருவருக்கிறது நீ யோசுவாவா இருந்தாலும் சரி, மோசையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தேவன் அருவருக்கிற காரியம் நமக்குள்ள இருந்தால் கர்த்தர் இருக்க மாட்டார். கர்த்தர் இருக்க மாட்டார். எவ்வளவு வேணாலும் ஜெபம் பண்ணலாம். நீங்க 24 மணி நேரம் சர்ச்சிலேயே இருக்கலாம். ஆலயத்துக்கு நீ எவ்வளவு வேணாலும் நீங்க காசு கொடுக்கிறவர்களா இருக்கலாம், பணிவிடை செய்கிறவர்களா இருக்கலாம், ஊழியம் செய்கிறவர்களா இருக்கலாம், யாரா இருக்கலாம். கர்த்தர் வெறுக்கிறவைகள் நம்மில் காணப்பட்டால் ஆண்டவர் சொல்வார், இது இருக்கிறது வரைக்கும் நான் இருக்க மாட்டேன் பார், நான் இருக்க மாட்டேன் பார். ஆண்டவர் இதுதான் ஆண்டவரே, இதுதான் ஆண்டவர் இல்ல. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். உபாகமம் 23:14 நல்ல தெரிந்த வசன வாசியங்கள். உபாகமம் 23:14 உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே நல்ல கவனிங்க. கர்த்தர் என்ன செய்து கொண்டிருப்பாராம்? அவர் ஒரு இடத்துல இருந்தா இன்னொரு இடத்துல மறைச்சு வைக்கலாம். ஆமென். அவர் ஒரு இடத்துல இருந்தா அவர் சும்மாவே இருக்க மாட்டார். அவர் சும்மாவே இருக்க மாட்டார். அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாராம்? உலாவிட்டே இருப்பார். ஆங்கிலத்தில் இருக்கும், அவர் சும்மா நடந்துட்டே இருப்பாராம். பாளையத்துக்குள்ள எப்படி நடந்துட்டே இருப்பாராம். ஐயோ இந்த பக்கம் வந்துடக்கூடாது, வந்துடக்கூடாது. சில பிள்ளைங்க எக்ஸாம் எழுதும் போது ஒருவேளை பக்கத்தில் பார்த்து எழுதிட்டு இருந்தா ஃப்ரெண்டில் சார் நிற்பார். அவர் அப்படி ஒருவேளை சேர்லேருந்து எழுப்பிட்டார்னா இங்கே வந்துடவே கூடாது, வந்துடவே கூடாது. ஆனால் ஆண்டவர் அப்படி ஒரு இடத்துல அவரெல்லாம் நம்ம பிடிச்சி உட்கார வைக்க பார்க்குறோம். இருதயத்தில் ஒரு ஓரத்தில் ஆண்டவரே ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க, இருதயத்தின் 4 அறைகள் என்னெல்லாம் அறை? ஆண்டவர் உமக்கு பெஸ்ட் ரூமாக பார்த்து நாங்கள் கொடுத்துடுறோம், பாக்கி 3 அதை விட்டுருங்க ஆண்டவர், உங்களுக்கு தான் சூப்பர் ரூமு. எப்படி எலிசாவுக்கு சுனேமியால் மேல் வீட்டில் ஒரு ரூம் போட்டு கொடுத்தாங்களோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் அவரை உட்கார வைக்க பார்க்குறோம். அவர் உட்காரவே மாட்டார். அவர் உலாவுகிற கர்த்தர். உலாவும் போது உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். யுத்தத்துக்கு யோசுவாவோடு கர்த்தர் இருக்கிறார். நல்ல கவனிங்க. கர்த்தர் இப்ப யுத்தத்துக்கு போகும்போது யோசுவாவே எனக்கு பிடிக்காத ஒண்ணு இருக்குன்னு சொன்னாரா? இல்ல. அவர் பார்த்தாலே போயிடுவாராம். அதுக்கு அவர் பேச கூட அவர் நிக்க மாட்டார். இவ்வளவு யோசுவா தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்து கொடுக்கிறான். உள்ள ஒருத்தன் வேண்டாத வேலை ஒண்ணு செய்யறான். அதை அந்த வார்த்தை
அசுசியான காரியத்தை கண்டு கூப்பிட்டு ஏன்பா இப்படி பண்ண அப்படிலாம் கேட்க மாட்டாராம். ஏன்னா அவர் உலாவுகிற இடம் அவருக்கு ஏற்றார் போல இருக்கணும், இல்லைன்னு அவர் போயிடுவார். ஆண்டவர் சொன்னார் இது இருக்கிறது வரைக்கும். ஆண்டவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணல, நான் இருக்கணும்னு விரும்புறியா, அப்போ இது இருக்கக்கூடாது, இந்த அசுத்தம் இருக்கக்கூடாது, இந்த அருவருப்பு இருக்கக்கூடாது, நான் இருக்கணும்னு நீ விரும்புறியா, ஆண்டவர் நீங்களும் இருக்கணும், இந்த பாவத்தையும் நான் விட மாட்டேன், நீங்களும் இருக்கணும், இல்ல நீ போ, இனி யுத்தம் பண்ண போ. இன்னைக்கு அநேகர் பல ஜெபம், எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு, உபவாசம் இருந்து பார்த்தாச்சு, எவ்வளோ உபவாச ஜெபத்தும் அட்டன் பண்ணி பார்த்தாச்சு, ஆனால் வாழ்க்கையில் இன்னும் அடி மேல அடி, தோல்வி மேல தோல்வி. ஆண்டவர் சொல்றார் நான் இருக்கணும்லப்பா. ஓப்னி பினேகாஸ் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போகிறார்கள். பெலிஸ்தியர்கள் உடன்படிக்கை பெட்டி வருது நடந்தும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இருந்தாலும் தங்களை திடப்படுத்தி கொண்டு யுத்தம் பண்ண போகிறார்கள். ஈஸியா பிடிக்கிறாங்க. ஏன்? அந்த ஓப்பனி பினேகாஸ் இருந்ததுனால கர்த்தர் இல்லை. அவர்கள் தங்களில் இருக்கிற அருவருப்பை அகற்றாமல் அவங்க நினைச்சாங்க நம்ம வழக்கம் போல பெட்டியை சுமந்துட்டு அதே மாதிரி சத்தம் போட்டு, அதே மாதிரி அண்டு யோசுவாவின் நாட்களிலே எப்படி சத்தம் போட்டார்களோ அதை விட அதிகமாக இவர்கள் சத்தம் போட்டார்கள். எப்படி சுமந்தார்களோ அதே போல எல்லாமே அதே ஆராதனை முறைதான், அதே ஒழுங்கு முறைதான். ஆனால் என்னன்னா அன்னைக்கு ஜெய கம்பீர சத்தம் இஸ்ரவேலர் இடத்தில் இருந்தது, இன்னைக்கு பிலிஸ்தியர் இடத்தில் இருக்கிறது. எங்க தப்பு நடந்துச்சு? அவர் உலாவும் போது உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு விலகிடுவாராம். நமக்கு தெரியாது. கர்த்தர் சிம்சோனை விட்டு விலகினதை சிம்சோன் அறியாதிருந்தான். அறிந்திருந்தால் இந்த பட்டணத்துக்கு யோசுவா யுத்தத்துக்கு போயிருக்கவே மாட்டாரு, அப்பவே விழுந்திருப்பார். இப்பதான் விழுந்து ஆண்டவர் திரும்பி ஏன் விழுந்து கிடக்குற அப்படிங்கிறார். நீ இருக்கும்போது தான் நான் மோசையை வைத்து சொன்னேன், நான் உன் பாளையத்தில் உலாவிட்டு இருப்பேன், உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை நான் கண்டா விலகிருவேன். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, இந்த சாபத்தீடானது இருக்கிறது வரைக்கும் நான் இருக்க மாட்டேன் யோசுவா. நீ விழுந்து கிடந்தாலும் சரி, உன் வஸ்திரத்தை கிழித்து கிடந்தாலும் சரி. அடுத்து ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்கள், 13வது வசனத்துல, எழுந்திரு இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது, நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது. இந்த பகல் வேளையில சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, தேவன் பார்த்து வெறுக்கிற காரியத்தை விலக்காதிருக்கும் மட்டும் நம்மளால ஜெயிக்க முடியாது, நிற்கவே முடியாது. ஆண்டவர் சொல்றார் நிற்கவே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, காலங்கள் மாறினது உண்மைதான். என்ன காலம்? மனசாட்சியின் காலம், நியாயப்பிரமாண காலம், கிருபையின் காலம். காலங்கள் மாறுகிறது, ஆனால் ஆலயத்தினுடைய பிரமாணம் ஒன்னே ஒண்ணுதான். என்ன பிரமாணம் தெரியுமா? பரிசுத்தம். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, இதை விலக்காதிருக்க மட்டும். இவ்வளவு அழுறல்ல, சரி நான் உனக்கு கொடுக்கிறேன், அப்படி கொடுக்க மாட்டார். என்ன ஆண்டவர் பார்க்கும்போது நான் அவர் கண்களுக்கு பிரியமா இருக்கணும். அதற்கு நான் என்ன செய்யணும்னா, அவர் வெறுக்கிறத நான் அப்புறப்படுத்தணும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிழையாம் கண்டான். அவன் பிழையாம் வந்தது சாபத்தை கொடுக்க தான் வந்தான். ஆனால் அவர் கண்களுக்கு இஸ்ரவேல் பிரியமா இருந்ததுனால சாபம் சொல்ல வாயை திறக்கிறான். சபிக்க திறந்த வாய்க்குள்ளே கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்து பேச வைக்கிறார். நம்ம வீட்டில் சாபத்தீடானது இருக்கு. யோசுவா நீதிமான், ஆனா அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன் நிமித்தம் தோல்வி யோசுவாவுக்கும். நம்ம வீட்டில் சாபத்தீடானது இருக்கிறதா? சகையுவே சீக்கிரமா இறங்கி வா, இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து தங்க வேண்டும் என்று சொல்லும் போது, சகை இயேசுவோடு நடக்கும் போதுதான் தெரியுது எப்படி அவர் தங்குவார். என் வீட்டில், என் வீட்டில் பெட் இல்லையா, ஏசி இல்லையா, ஃபுட் இல்லையா? இல்லை, என் வீட்டில் சாபத்தீடானது இருக்கு.
எத்தனை பேர் கண்ணீரை குடிக்க வைத்த பணம் என் வீட்டில் இருக்கு. எத்தனையோ பேருக்கு வயிற்றில் அடித்த பணம் என் வீட்டில் இருக்கு. இல்லை, அவன் நின்று என்று பைபிள்ல இருக்கு. அவன் ஆழ்ந்த வேலை வீட்டு பக்கம் வந்து நின்றுட்டு, ஆண்டவரே யார்கிட்டையாவது அநியாயமா வாங்கியிருந்தா நாலத்தனையா கொடுத்துறேன் ஆண்டவரே, ஆஸ்தியில பாதிய நான் ஏழைகளுக்கு கொடுத்துறேன் ஆண்டவரே சொல்லும் போதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு இந்த வீட்டுக்கு சுதந்திரிக்க முடியும். ரட்சிப்புக்காக அழுறோம், ரட்சிப்புக்காக கதறோம். ஆனா சாபத்தீடானதை அகற்றாவிட்டால் இயேசு கூட நடந்தாலும் ரட்சிப்பு இல்லை. இவன் இயேசுவோடு தானே நடக்கிறான். எப்பொழுது அவன் வேண்டாம், பிறருடைய அநியாயமாய் சம்பாதித்தது, அக்கிரமத்தினாலே சம்பாதித்தது, துன்மார்க்கத்தினாலே சம்பாதித்தது, இவைகள் நம்ம கையில இருந்தா அது சாபத்தீடானது. கர்த்தர் இருக்க மாட்டார். பெரிய எரிகோவை ஜெயித்தவங்க சின்ன ஆயி பட்டணத்துல தோத்துட்டாங்க. பெரிய பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ற அநேகர் சின்ன சின்ன காரியத்துல விழுந்துடுறாங்க. யோசுவா பார்க்கிறார், இதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த ஆகானை வரவழைத்து காரியத்தை தெளிவுபடுத்தி அந்த சாபத்தீடானதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து மொத்தமாக கற்குவியலாக்கினான். கம்ப்ளீட்டா சில காரியங்கள் நம்மை விட்டு அப்புறப்படுத்தும் போது நமக்கு அது கஷ்டமா இருக்கும், நம்முடைய மாம்சம் திரும்ப கேட்கும். ஆனால் இல்ல, ஆமே, இது இருக்கிறது வரைக்கும், இந்த சாபத்தீடான பொருள், சாபத்தீடான காரியம் இருக்கிறது வரைக்கும் இந்த குடும்பத்தில் நிம்மதியே இருக்காது. இந்த நாளில் என்ன கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், பிறருடைய கண்ணீரை விளைவைத்து அநியாயத்தினால பிறரை வஞ்சித்து ஆமென் எடுத்து வைக்கிற ஒரு பணம் கூட ஆசீர்வாதமா இருக்காது. அப்படி ஒரு செயலை, அதாவது துன்மார்க்கத்தில் துணிகரம் கொண்டு மற்றவர்களை வஞ்சித்து மற்றவர்களை ஏமாற்றி செய்கிற ஒரு செயலை கர்த்தர் பார்த்துட்டார்னா அவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டார், விலகிடுவார். அவர் எப்போ விலகுவார்னு சத்துரு பார்த்துட்டு இருக்கிறான். எப்போ எல்லாரும் லைட் ஆஃப் பண்ணுவாங்கன்னு திருட பார்த்துட்டு இருக்கிறான். சாபத்தீடானது நம்முடைய வாழ்க்கையில, நம்ம குடும்பத்தில் இருக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. யோசுவா இதுல உறுதியா இருந்ததும் 8:1 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை, அவன் அப்புறப்படுத்துறது வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அவன் அப்புறப்படுத்தினது வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இந்த நற்செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்று இந்த சத்தத்தை கேட்கும் போது எவை சாபத்தீடானவைகளை காணப்படுகிறதோ, தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிறதோ, அதை நீங்கள் அப்புறப்படுத்தி பாருங்கள். இன்றே கர்த்தர் உங்களுக்கானதை உங்களுக்கு ஒப்பு கொடுக்க போதுமானவராயிருக்கிறார். இல்லாண்டவர் இதெல்லாம் அப்புறப்படுத்த முடியாத ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுவார், இது இருக்கும் மட்டும் நான் உங்ககிட்ட இருக்க மாட்டேன். நான் உங்ககிட்ட இல்லைன்னா உன்னால சத்துருக்கு முன்னாடி, சத்துருவை ஜெயிக்க முடியாதுன்னு கூட கிடையாது, சத்துருவுக்கு முன்னாடி நிற்க கூட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் துணிகரமா எத்தனை பேருடைய காரியங்களை, பணத்தை வஞ்சித்து வைத்து அவங்களும் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்று சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆமென். ஆனால் அவர்கள் அறியவில்லை. கர்த்தர் சொல்றார், அவர் பார்த்துட்டு விலகிடுவார். நான் போறேன், நான் இனி வரமாட்டேன், அப்படி கிடையாது. அவர் விலகிடுவார். ஒரு யுத்தம் வர்றது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருக்கும், எல்லாம் நல்லதா இருக்கும். ஒரு யுத்தம் வரும்போது தான் தெரியும். ஆமென். இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், சமீபத்தில் தூரத்திலிருந்து கேட்கிறவர்களுக்கு அன்பா சொல்றேன், பிறருடைய
பணம் உங்க கையில இருக்குமானா, ஆமென், ஏதோ ஒரு காரியத்துக்கு நம்ம வாங்கியிருப்போம், திரும்ப அந்த பணத்தை சில பாருங்க அவங்க தான் கேட்கல, இல்ல அப்படி அவங்க தான் கேட்கல, இல்ல கேட்டா பார்ப்போம், அப்படி இல்லை, அது பிறருடைய பணம். நம்முடைய ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் ஏதாவது இருக்கணும் தெரியுமா, அதை எப்படியாவது கொடுத்து தீர்த்திடணும், கொடுத்து தீர்த்திடணும். இதை கர்த்தர் கவனிக்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். தாவீது என்னதான் இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தாலும் உரியாக்கு செய்ததை கர்த்தரால பொறுக்கவே முடியல. உரியா யாரு? அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவானா என்ன ஒன்றும் தெரியாது, அவனுக்கு அட்ரஸே கிடையாது. அட்ரஸ் இல்லாதவனுக்கு தீங்கு செய்யறது தாவீதா இருந்தாலும் விடமாட்டார். அவர்தான் நீதி உள்ள தேவன், அவர்தான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரை ஆராதிக்கிறவர்கள் நாம மறந்து விடக்கூடாது. ஆண்டவர் யோசுவாட்ட ஒரே லைன்ல சொல்லிட்டாரு, சாபத்தீடானது இருக்கிறது வரைக்கும் நான் கூட இருக்க மாட்டேன் யோசுவாவே. ஆண்டவர் நான் அவ்வளவு அதிகாலையில எழும்பி ஆயத்தமாகிறவன், ஆயத்தமாயிக்கோ ஆண்டவரே, நான் அப்படி ஜெபிக்கிறேன், ஜெபிச்சுக்கோ, நான் பைபிள் எல்லாம் படிச்சுக்கோ, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, எனக்கு பிடிக்காத ஒண்ணு இருக்கு, இந்த இடத்துல நான் இருக்க முடியாது. ஆண்டவர் நான் சர்ச்சுக்கெல்லாம் கரெக்டா போய்க்கோ, ஆண்டவர் நான் வருஷத்துக்கு 2 தடவை பைபிள் படி, நீ 20 தடவை படிச்சுக்கோ, ஆண்டவர் நான் காலையில 4 மணிக்கு ஒரு முழங்கால் 40 மணிக்கு நின்னுக்கோ, எனக்கு பிடிக்காதது ஒன்ட்டு இருக்கு, நான் உங்ககிட்ட இருக்க முடியாது. நீயே டிசைட் பண்ணிக்கோ, எது இருக்குன்னு நீ டிசைட் பண்ணிக்கோ. நீ எது விரும்புற தெரியுமா, அதுக்கு நீயே கொடுக்கிற இடம் தெரியுமா, மண்ணில் புதைச்சி வைக்கிற. நீ எனக்கு இடம் கொடுத்தா நான் உன்னை விண்ணில் கொண்டு போவேன். இன்னைக்கு நாம விரும்பி சில காரியத்தை விடாம பிடிச்சிருக்கிறோம் தெரியுமா, அது நம்மளை எங்க தான் கொண்டு போகுது தெரியுமா, மண்ணில் தான் போகுது. நீ எதை மண்ணில் புதைச்சி வச்சிருக்கியோ அதுதான் உன்னை மண்ணில் தான் கொண்டு போகுது. அவனால ஏதாவது ஒரு நைட்டாவது, அவன் பிளாங்கெட் எல்லாம் எடுத்து வைக்கிறான், ஆகான், ஒரு நைட்டாவது அதை போர்த்து அவனால தூங்க முடியுதா? இல்லை. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம இல்லை இது இப்படி இருந்தா அப்படி இருந்தா இப்படி இருந்தா, இல்லை, இதை வச்சு அப்படி வாழ்ந்துடலாம் இப்படி வாழ்ந்துடலாம். ஒன்றும் கிடையாதுங்க, ஒண்ணுமே கிடையாது. ஒரு ரிப்போர்ட் மாறினாலே, ஒரு சிம்பிளா ஒரு செக்கப் கொடுத்திருப்போம், ஒரு ரிப்போர்ட் மாறினாலே டோட்டலா. ஆமே, அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய செல்வ பெருக்கை பார்க்கிலும் நீதிமானுடைய தேவன் எனக்கு என்ன தந்தாரோ அது போதும். ஆண்டவருக்கு தெரியுங்க, ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார், அவருக்கு தெரியும். இன்னைக்கு தேவன் என்ன இந்த பாதையில் நடத்துறாருன்னா சந்தோஷமா நடக்கணும். ஆண்டவர் எந்தெந்த யாரை எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும். விட்டுருங்க. இன்னைக்கு தேவன் உங்களை இப்படிப்பட்ட கடினமான பாதையில் நடத்துறாருன்னா நாளைக்கு உங்க பிள்ளைங்க வாழ்ந்திருப்பாங்க. இதை விட்டுட்டு இல்லை இல்லை நான் அப்படி குறுக்கு வழியில் அப்படி இப்படி இப்படி ஓடுனா அது பிள்ளைகளுக்கு நன்மையா போய் சேராது. நம்முடைய நன்மைகள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர், ஆண்டவரே நீங்க எனக்கு தருது போதும், நீங்க எனக்கு தராதது வேண்டாம், நீங்க என் கூட இருப்பதற்கு தடையாய் இந்த காரியம் இருக்குன்னா வேண்டாம் ஆண்டவரே. அதை அப்புறப்படுத்துறதுக்கு யோசுவா தயங்கல்ல, யோசுவா தயங்கல்ல, அப்புறப்படுத்துறதுக்கு தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். நம்ம எல்லாம் அப்புறப்படுத்த கூடாதுன்னு கடினப்படுத்துற யோசுவா, அந்த செயல் சாதாரண செயல் கிடையாது. அந்த சாபத்தீடானதை அந்த ஆகான் மொத்த குடும்பத்தை கொண்டு வந்து பெரிய கற்குவியலா போடுறது சாதாரண செயலா? நமக்கு யுத்தம் மாம்சத்தோட ரத்தத்தோடு கிடையாது. உடனே போய் கல்லெல்லாம் எடுத்து எரிஞ்சிடாதீங்க யார் மேலேயாவது. நமக்கு யுத்தம்னு நான் சொல்றது பாவ கிரியைகள், கிரியைகள், அருவருப்பான கிரியைகள், அநியாயமாய் சம்பாதித்த காரியங்கள் இன்னைக்கு இருக்குதா உங்கள்கிட்ட? இந்த சகைவை மாதிரி நீங்க திருப்பி கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னா, சகைவே உனக்கு ரட்சிப்புன்னு இல்லை, இன்றைக்கு அப்ப இந்த ஒரு சகையோ குடும்பத்துக்கு தானே இவ்வளவு சம்பாதிக்கிறான், எதுக்கு யாருக்கு சேர்த்து வைக்கிறான்? தலைமுறைக்கு தானே. ஆனா சகைவை ஒன்னால உன் குடும்பமே இருள இருக்கு சகைவே. ஆனா உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்ன தெரியுமா?
அவர் உன்னை அண்ணாந்து பார்த்தார். இந்த சத்தத்தை ஏன் இன்னைக்கு கர்த்தர் கேட்க வைக்கிறார் தெரியுமா? அவர் உன்னை அண்ணாந்து பார்க்கிறார், உற்று பார்க்கிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலாகிலும் ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கிறதற்கு நான் எதையும் இழக்க ரெடி என்கிறவனுக்கு தான் கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நேரம் போகிறதுனால நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி செபிக்க விரும்புகிறேன். மூன்றாவதாக இந்த யோசுவா செய்த காரியம் என்னவென்றால், அதனுடைய 9வது அதிகாரத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த யோசுவா எரிகோவுக்கு செய்தது, ஆயி பட்டணத்துக்கு செய்ததெல்லாம் கேள்விப்பட்டு கிபியோனியர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யோசுவாட்ட வந்து உடன்படிக்கை செய்வாங்க. உடன்படிக்கை, நாங்கள் உங்களுடைய அடிமைகள், இதை பாருங்க, எங்களை நீங்க உயிரோட காக்கணும்னு சொல்லிட்டு உடன்படிக்கை செய்வாங்க. ஆரம்பத்தில் தந்திரத்தினால் வந்து செய்தாலும் யோசுவா அவர்களோடு உடன்படிக்கை செய்திருவார். என்ன உடன்படிக்கைன்னா, உங்களை நான் உயிரோட காப்பேன். அப்படி இருக்கும்போது தான் எருசலேமின் ராஜா 10வது அதிகாரத்தில் என்ன பண்ணுகிறார்னா, வேறு சில ராஜாக்களை அழைத்து கொண்டு வந்து இந்த கிபியோனியரோடு யுத்தம் பண்ண வருகிறான். கிபியோனியரோடு யோசுவாவோடு யுத்தம் பண்ண வரல, கிபியோனியரோடு தான் யுத்தம் பண்ண வருகிறான். கிபியோனை சங்கரிக்கும்படி அவங்க எல்லாம் வரும்போது இதை கேள்விப்பட்டதும் கிபியோனின் மனுஷர் என்ன பண்றாங்கன்னா, யோசுவா கிட்ட வராங்க. 10:6 சொல்லப்பட்டிருக்கிறது, உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமா எங்களிடத்தில் வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும் என்று கேட்டதும் 7வது வசனத்துல, உடனே யோசுவாவும் அவனோடே கூட சகல யுத்த மனுஷரும் அவர்கள் கில்காலிலிருந்து புறப்பட போகிறார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன். இந்த யோசுவா கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறான், அர்ப்பணிக்கிறான், அகற்ற வேண்டியவைகளை அகற்றுகிறான். அடுத்து என்ன செய்கிறான் தெரியுமா? உடன்படிக்கையை கனப்படுத்துகிறான். உடன்படிக்கையை கனப்படுத்துகிறான். சொல்லிட்டேன், உயிரோடு காப்பேன்னு சொல்லிட்டேன், சரி உன் பிரச்சனை நீ பார்த்துக்க, அப்படி இல்லை, உடன்படிக்கையை கனப்படுத்துகிறான். கர்த்தர் நம்மோடு கூட கிருபையினாலே உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையை யார் கனப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு தேவன் வாக்கு பண்ணினதை ஒப்பு கொடுப்பார். தானியேலின் புஸ்தகம் அதனுடைய 11வது அதிகாரம் 32வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்தில் பிசாசானவன் யாரை வஞ்சிப்பான் தெரியுமா? உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை. ஆனால் தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசுவா பார்த்தீங்களா, மனிதனோடு செய்த உடன்படிக்கையே எவ்வளவு கவனமாய் பார்த்து செய்யறான்னா, கர்த்தரோடு செய்த உடன்படிக்கைக்கு எவ்வளவு உண்மை உள்ளவனா இருப்பான். நம்மை தேவன் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி இருக்கிறார். இஸ்ரவேலர்கள் அநேகர் தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பினார்கள் என்று அப்போஸ்தலர் 7:39 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த யோசுவாவோ உத்தமமாய் பின்பற்றினான். அதன் அர்த்தம் என்ன? அவன் எகிப்தை நினைக்கவே இல்லை. உடன்படிக்கையை கனப்படுத்தினவன். கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுகிறார். இப்படி கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. ஆமென். அதே 10வது அதிகாரத்துல 12வது வசனத்துல, கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே 14வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். 11வது அதிகாரம் அதனுடைய 23 கடைசியில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிற்று. யுத்தம் நடந்துட்டு தான் இருக்கு, கர்த்தர் ஜெயத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். ஒரு நாள் வந்தது, யுத்தம் ஓய்ந்தது. அடுத்த அதிகாரங்கள்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, யோசுவா சுதந்திரத்தை ஒவ்வொருவருக்கும் பங்கிட்டு கொடுக்கிறான். ஜெயித்தார்ல, நிறைய சுதந்திரித்தார்ல. ஒரு நாள் வருங்க, இன்னைக்கு வாழ்க்கையில எழும்புகிற அத்தனை யுத்தங்களும்
ஓயும்படியாய். அதை நீங்க பார்க்க போறீங்க. அதை நீங்க நாம் அதனாலதான் சொல்றேன், கர்த்தர் இப்படி ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். சுதந்திர வீதங்களை ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் பங்கிட்டு கொடுக்கிறார். யோசுவாவின் முதிர் வயது பார்த்தீங்கன்னா யுத்தம் பண்ணுகிற நிலைமை அல்ல, சுதந்திரத்தை ஒவ்வொருத்தருக்கும் பங்கிட்டு கொடுக்கும்படியாய் தான் இருந்தது. 13:1 சொல்லப்பட்டிருக்கிறது, யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனும் ஆனாய், சுதந்திரித்து கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமா இருக்கிறது. ஆமென். கர்த்தர் வைத்திருக்கிற நன்மை. கடைசியில் யோசுவா சொல்ல, நானும் என் வீட்டாருமா வென்றால் கர்த்தரே. எவ்வளவு யோசுவாவின் ஆரம்பம் பார்த்தா ஃபுல்லா யுத்தம் 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 யுத்தம். ஆனா யோசுவா எதுல கவனமா இருந்தார் தெரியுமா? கர்த்தரை பிரியப்படுத்துறதுல கவனமா இருந்ததுனால பிரியமான யோசுவாவுக்கு கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்தார். அந்த யோசுவா தனக்கு கீழே இருந்தவர்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்து கடைசியில கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக குடும்பமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஜீவனம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே என கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பாய் சொல்லுகிற வார்த்தை, ஒரு காரியத்துல மட்டும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அதையே ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதையே செயல்படுத்துங்க. என்ன? கர்த்தரை பிரியப்படுத்துகிற காரியம். இந்த பூமியில யார் யாரெல்லாமோ பிரியப்படுத்துறோமே அவங்களால நமக்கு ஒண்ணு ஆக போறது என்ன ஆயிருக்கு? இருந்தது போனதே தவிர எதுவுமே கிடைக்கல. கர்த்தரை பிரியப்படுத்துங்கள். நீங்கள் அவர் இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் மாற அங்கிருந்து வாக்கு தத்தம் வந்துட்டே இருக்கும், கரம் அதை செய்து முடித்து கொண்டே இருக்கும். கர்த்தர் பிரியப்படுவாராக. அப்படியே தேவ சமூகத்திலே தாழ்த்தி முழங்காற்படிட்டு வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே, எது உங்களுக்கு பிடிக்கல அது என்னை விட்டு அகற்ற எனக்கு கிருபை தாங்க. எனக்கு நீங்க கூட இருக்கணும், எனக்கு நீங்க வேணும், நீங்க கூட இருக்கணும். கிதியோன் சொன்னார்ல, நீங்க எங்க கூட இருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமா? மார்த்தாள் மரியாள் சொன்னாங்கல்ல, நீங்க எங்க கூட இருந்திருந்தா, நீங்க இங்க இருந்திருந்தா. அப்ப தெரியுது இல்ல, அவர் இல்லாததுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. சாபத்தினானது குடும்பத்துல வேண்டாம் சகோதரா, குடும்பத்துல வேண்டாம் சகோதரி. சில அற்ப காரியம் ஒரு பெரிய நன்மையை இழக்க வைக்கும். சில அற்ப காரியம் பெரிய நன்மையை இழக்க வைக்கும். கர்த்தர் கூட இல்லாததுதான் பெரிய இழப்பு. இந்த பூமியில ஒரு தேவ பிள்ளைக்கு எது தெரியுமா பெரிய இழப்பு? கர்த்தர் கூட இல்லாதது. ஈடுகட்ட முடியாத இழப்பு. ஒரு தேவ பிள்ளை பிரசன்னத்தை இழக்கிறது, தெய்வ பிரசன்னத்தை இழக்கிறது. அதனாலதான் மோசே சொல்றார், நீங்க என் கூட வரலன்னு நான் இங்கிருந்து போக மாட்டேன். பிரசன்னத்தை இழக்கிறது மாதிரி ஒரு பெரிய இழப்பு ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த பூமியில கிடையாது. அதனால அதை இழக்க கூடாது என்பதற்காக நீ எதையும் அப்புறப்படுத்த துணியணும். கிதியோன் வீட்டில் இருந்த பாகாலின் விக்கிரகத்தை கிதியோன் தகர்த்த போது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல பலமாய் இறங்கினது போல இன்னைக்கு நீ சாபத்தீரானதை அப்புறப்படுத்தி பாரு. உங்கூட கர்த்தர் இருப்பதை நீ மாத்திரமல்ல, மற்றவர்களும். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். உன் சத்துருக்கள் உன்னோட சமாதானமாகும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஆண்டவர், எனக்கு அந்த கிருபை வேணும்னு கேட்கிறவங்க மாத்திரம் 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதா. இந்த ஒரு ஜெபத்தை மனசார அவர் சமூகத்திலிருந்து பண்ணுங்க பார்க்கலாம். இந்த ஒரே வார்த்தை, எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பிரியம், எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக.
உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு உமக்கு பிரியமானதை சொல்லுங்க. நீரே என் தேவன், நீரே வல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, நடத்துங்க. நல்ல தகப்பனே, எதை எதை வாக்குத்தத்தமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவிக்கப்பட்டதோ அதை அடையும்படிக்கு எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. யோசுவாவை போல அர்ப்பணிக்கவும், அகற்ற வேண்டியதை அகற்றவும், உடன்படிக்கையை கனப்படுத்தவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தரலாம். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பும், சாட்சியாய் கொண்டு வாரும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் எல்லாம் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.